பண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அருமையான பதிவு. வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளுக்கு எந்தெந்த பஞ்சபூதங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம்தான். என்னதான் நட்சத்திரங்கள் நமக்கு எல்லா விதத்திலையும் தாராபலனை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த தாராபலன் என்பது சில நேரங்களில் நம்மையும் மீறி என்ன சொல்கிறேன்னா ஜெயிக்காமல் போயிடுது. எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. அந்த விதத்தில் என்ன சொன்னான்னா ஏன் லக்கணத்தை நம்ம அடிப்படையாக முதல்ல லக்கணம் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா, லக்கணம் தான் ஒரு ஃபேமஸான ஒரு மனிதனுடைய வெளிச்சம். ஒரு மனிதனுடைய வெளிச்சம் தான் லக்கணம். அந்த வெளிச்சத்திற்குண்டான லக்கணம் என்ன சொல்கிறான்னா, நம்மளை எந்த பூதத்தில் இவர் பிறந்திருக்கிறார், எந்த பூதத்தில் இவர் பிறந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. எந்த பூதத்தில் இவர் பிறந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த எந்த பூதத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குது. இப்போ மேசத்தில் பிறந்திருந்தால், சிம்மத்தில் பிறந்திருந்தால், தனுசில் பிறந்திருந்தால் முன்கோபின்னா அந்த ஒரு சுருன்னு படக்குன்னு வந்துடும். அதே சமயத்தில் ரிஷபம் கன்னி மகரத்தில் போய் பிறந்தால் கொஞ்சம் என்ன சொல்லலாம்னா எப்பயுமே கொஞ்சம் தாங்கி பிடிச்சு பேசக்கூடிய அளவில் இருப்பாங்க. தாங்கி பிடிச்சு பேசினாலும் கொஞ்சம் நம்ம வேகமாக பேசிட்டாலும், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, திட்டுறீங்க சார், நான் என்ன சார் செஞ்சேன் அப்படிங்கிற கூடிய ஒரு பணிவான தன்மைக்கு வருவான். மண் என்பது எத்தனை பேர் நம்ம 1000 போர் 1,00,000 போர் என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு எத்தனை போர் இந்த பூமியை போட்டு குத்துறோம். என்னைக்காச்சும் நம்ம ஏரியாவில் கொந்தளிச்சதா? அது கொந்தளிக்காது. அப்போ மண்பூதத்தில் போய் பிறந்தவர்கள் கொஞ்சம் சாந்தமானவர்கள் தான். அப்போ மண்பூதத்தில் போய் பிறந்தவர்கள் சாந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அவர்களுடைய தன்மை இருந்தது. காற்று பூதத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய தன்மைகள் என்று சொல்லி வரும்போது வேகம் பட 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 படன்கிட்டு சடன்கிட்டு வேகமாக என்ன சொன்னாலும் அந்த காற்று சுழிச்சு அடித்ததுன்னு எப்படி இருக்கும், யாரும் ரசிக்க முடியாது. தென்றலாக இருக்கின்ற வரைக்கும் அந்த காற்றுக்கு மரியாதை. சுழிச்சு அடிச்சிச்சுன்னா என்ன சொன்னான்னா என்ன சனியை எப்படி அடிக்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் இயற்கையான தன்மை. அப்போ காற்று லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள், மிதனத்தில் போய் பிறந்தவங்க, துலாத்தில் போய் பிறந்தவங்க, கும்பத்தில் போய் பிறந்தவங்கலாம் எப்பயுமே படக்குன்னு மனநிலையை மாற்றிடுவாங்க. அப்போ அந்த மனநிலையை மாற்றிக்கிடுவாங்கன்னா அது ஒரு என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னா என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் சரி வரல அப்படின்னா என்னத்துக்கு கழுதி பிடிச்சிட்டு தூக்கி எடுத்து ஒருத்தர் போட்டு போயிட்டே இரு அப்படின்றான். ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், ஜலலக்கணம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் போய் பிறந்தவர்கள், விருச்சிகத்தில் போய் பிறந்தவர்கள், மீனத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கொஞ்சம் ஜலம் அல்லவா. என்னதான் தண்ணீர் என்பது சந்திரன். அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்ன சொன்னாலும் எப்பயுமே அமைதியாக தரும். அமைதி, சாந்தம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 3 விதமான அமைப்பு: நெருப்பு, மண், காற்று, தண்ணி. இந்த 4 விதமான அமைப்பில் போய் பிறந்தவங்க எதனால் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ ஒருத்தர் மேசத்தில் போய் மேச லக்கணத்துலேயோ சிம்ம லக்கணத்துலேயோ
தனுசு லக்னத்திலேயே அவன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அதற்குண்டான கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதற்குண்டான கிரகங்கள் இப்போ மேசத்திற்குண்டான செவ்வாய்ங்கன்னா நீங்கள் விருச்சிகத்துக்கு வரக்கூடாது. உன்னுடைய லக்கணம் மேசம் என்று சொன்னால் நீ மேசத்தை பற்றி தான் சிந்தனை பண்ணணும். இந்த மேசத்திற்குண்டான செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் இவன் பீஸ் ஆஃப் மைண்டாக இருப்பான். நெருப்பில் பிறந்தவன் நெருப்பில் இருந்தால் பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்துருவான். நெருப்பில் பிறந்தவன் காற்றில் இருந்தால் பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்துருவான். அவனுக்கு லக்கணம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதற்கடுத்து லக்கணம் சார்ந்த ஒரு பிரச்சனை அவன் கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருப்பான். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, லக்கணாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது அப்படின்னாங்க. இதை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. லக்கணாதிபதி 6, 8, 12 மட்டும் மறையக்கூடாது அப்படின்னா 2, 6, 10 கூடியவன் 6, 8 போய் 12 போய் மறையலாமா? அதுவும் மறையக்கூடாது. 3, 7, 11 கூடியவன் 6, 8, 12 போய் மறையக்கூடாதா? மறையக்கூடாது. 4, 8, 12 கூடியவன் அவனும் 6, 8, 12 எதுக்கு? அவன் லக்கணத்திற்கு 6, 8, 12 போய் மறையக்கூடாது. இப்போ ஒருத்தன் ஜாதகத்தில் சந்திரன் 5ல் கோணம் ஏறி இருப்பான். 5ல் கோணம் ஏறி இருக்கும். அப்போ அந்த 5ல் கோணம் ஏறி இருக்கிற சந்திரன் யார்? இந்த சந்திரன் என்ன ஆதிபத்தியம் உடையவன் பார்க்கணும். அவன் லக்கணத்திற்கு சம்பந்தப்பட்டவனாக இருந்தால் 5ல் கோணம் ஏறலாம். 5ல் கோணம் ஏறலாம். இப்போ ஒருத்தன் கடக லக்கணத்தில் போய் பிறந்திருக்கான். அவனுடைய சந்திரன் 5ஆம் இடத்துல போய் நீசமானாலும் கோணம் ஏறலாம். அவன் ஜெயிச்சிருவான். அதே சமயத்தில் அவனுடைய லக்கணத்திற்கு கடக லக்கணத்திற்கு போய் சந்திரன் என்ன சொல்கிறான்னா வேறு எங்காவது அவருக்கு ஆகாத இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சந்திரனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அடித்து சொன்னாங்க, ஒன்றுக்கு மட்டும் சொல்லி விட்டு விடுவார்கள், எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் நம்ம தான் அதை பற்றி சிந்திக்கணும். ஏன் என்ன காரணத்தினால சிந்திக்கணும், சிந்திச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தருக்கு 10ஆம் இடமாக சந்திரன் விட்டார் என்று சொன்னால், சந்திரன் ஜலவீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜலவீட்டுக்குண்டான சந்திரன் மண்ணில் இருக்கலாம், ஜலத்தில் இருக்கலாம். இதை தவிர்த்து இருந்தான்னா அவர் தொழிலில் போராளிக்கிட்டே இருப்பார். அவர் என்னதான் நட்சத்திரத்தில் சாரத்தில் தாராபலனில் சரி இருந்தாலும் பஞ்சபூதம் என்பது நோண்டி நொங்கெடுத்துரும். அப்போ 4 விதமான ஆதிபத்தியம் என்பது 1 என்பது அற்புதமான சுகங்க. 1, 5, 9 என்பது சுகம், பிறப்பு. 2, 6, 10 என்பது தொழில். 3, 7, 11 என்பது நம்மளுடைய விருத்தி. 4, 8, 12 என்பது நம்மளுடைய இன்பம். 4, 8, 12 தான் இன்பம். இந்த 1, 5, 9 நம்ம உடலுடைய வலிமை. 2, 6, 10 என்பது உங்கள் தொழில் சார்ந்த விஷயம்தான். 3, 7, 11 என்று நீங்கள் விருத்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். அந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். அந்த விருத்தி ஸ்தானத்துக்கு எதை கொண்டு போய் இணைச்சான்? 7ஆம் இடத்தை கொண்டு போய் இணைச்சான். எதுக்கு 7ஆம் இடத்தை இணைச்சான்? 7 என்பது தான் சந்ததியை விருத்தி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால், அவள் பெண்ணாக பிறந்து அப்படியே வீட்டில் வச்சுருக்க முடியுமா? அவளுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணுறது எதுக்காக? அவள் சந்ததியை விருத்தி பண்ணக்கூடியவள். அதனால தான் என்ன சொன்னான்னா, அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதைகளை நாம் கொடுக்கிறோம். நம்ம என்னதான் ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் மட்டும் இல்லைன்னா நம்ம விதைய வச்சு என்ன செய்ய, நிலம் இல்லாமல் நம்ம விதைய வச்சு என்ன செய்ய, நீங்கள் பெருமையாக பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தான் மாதாவை முன்னாடி வைத்தான், பிதாவை பின்னாடி வச்சான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு அமைப்புக்கும் 4 அமைப்பு ஆகாய பூதம் நம்ம தலைக்கு மேலே இருக்குது. இந்த ஆகாய பூதத்திலிருந்து தான் அனைத்து விதமான விஷயங்களே மழையில் என்ன செய்வோம், வர்ண பகவான என்ன இன்னும் மழை பெய்யல அப்படின்னு ஆகாயத்தை தான் பார்ப்போம். ஏதாவது திசையை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கோமா?
அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ எல்லாருடைய போராட்டம் ஒன்று, நல்ல தொழில் இருக்கும், உடம்பு நலிவாக இருக்கும், நோய் நொடி அப்படின்னு இருக்கும், நல்ல நோய் இருக்கும், ஆனால் நல்ல எந்த வித பாதிப்பு இல்லாமல் இருப்பான். என்னையா நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிற நல்லவன் அவனுக்கு 159 நல்லாயிருக்கும். 159 நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் 3711 என்று சொல்லக்கூடிய 159ஐ என்ன சொன்னான்னா விருத்தி பண்ணக்கூடியது 3711. ஆமாம், ஒருத்தன் 159 நல்லா இருந்தானே அவனுக்கு 7 நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1 நல்லா இருக்கான், ஹெல்த்தாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு 7 நல்லா இருக்குது. சாப்பாடு, போக்குவரத்து, சந்தோஷம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா அங்கே கிடைக்குது. அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 2, 6, 10 நல்லா இருக்கணும்னா 2, 6, 10 நல்லா இருக்கணும்னா 4, 8, 12 நல்லா இருக்கணும். 2ஆம் இடம் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி யார் என்று சொன்னால் 4. 6ஆம் இடத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி யாருன்னா 8. 10ஆம் இடத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி 12ஆம் இடம். அதனால் ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒருத்தர் மேச லக்கணத்தில் போய் பிறந்துட்டார். அவருடைய லக்கணாதிபதி அவருடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 உட்கார்ந்தா அவர் சேஃபாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த 1க்கு லக்கணத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா பூர்வ புண்ணியமாகி 5. ஏன்னா அவருடைய துணை. அப்போ அந்த 5 குடையவரும் அவருடைய ஸ்தானத்திற்கு 1, 5, 9, 1, 3, 5, 7, 9, 11 உட்காந்தா அவருக்கு 5ஆம் இடமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் தான் உங்களுடைய அனைத்து விதமான அபிலாசைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய 9 என்று சொல்லக்கூடிய அபிலாசை. இந்த அபிலாசைக்குண்டானவன் அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனுடைய ஸ்தானத்தை ஒன்றா போடுங்க. 1, 3, 5, 7, 9 இருந்தான்னா இந்த 3ம் உங்களுக்கு என்ன சொன்ன ஒவ்வொன்றுக்கும் 33 மார்க். லக்கணத்திலிருந்து 1, 3, 5, 7, 9 இருந்தால் 33 மார்க் போட்டுருங்க. சரி, 5 குடையவன் 5ஆம் இடத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் அதுக்கு 33 மார்க் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து 9 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய ஸ்தானம் என்பது கட்டம். அவன் நின்ற இடத்தெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்போ அந்த 9ஆம் இடத்திலிருந்து பாவம் 9ஆம் பாவம் அந்த பாவத்திலிருந்து அவன் 9ஆம் பாவத்தை ஒன்றாக வைத்து 1, 3, 5, 7, 9 உட்கார்ந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருப்பான். அவன் சுகவாசி. 1, 5, 9 தான் மெயின். ஜாதகத்திலே 1, 5, 9 மெயினாக இருக்கணும். அப்போ இந்த 1, 5, 9 சரி 1, 5, 9ல் 2 மட்டும் என்ன சொல்கிறான்னா 2 மட்டும் 1 நல்லா இருக்கு. ஒரு மேச லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அந்த லக்கணாதிபதியாகிய செவ்வாய் அந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 9, 11 ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தால் அவன் சேஃபு. 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த லக்கணத்திலிருந்து 1, 5, 9 இருந்துருச்சுன்னா ஓகே. அதற்கடுத்து 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த கட்டத்திலிருந்து 1, 5, 9 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் சேஃபு. இதில் சில போராட்டங்கள் ரொம்ப தடுமாற்றமான ஒரு போராட்டமெல்லாம் இருக்குது. அவங்கள திருத்த முடியல. என்னென்னா அவங்களுடைய பஞ்சபூதம். ஒரு மேச லக்கணத்தில் போய் பிறந்த பெண்ணுக்கு லக்கணாதிபதி 8ல் போய் மறைச்சிட்டான். நெருப்புக்காரன் ஜலத்தில் போய் உட்காந்துட்டான். சார் அவங்க சொந்த விட அது கிடையாது. எது லக்கணமோ அது நெருப்பாக இருந்தால் காற்றில் போய் உட்காரணும் அல்லது நெருப்பில் போய் உட்காரணும். அப்போ லக்கணம் அவுட்டு. 5 குடையவன் சூரியன்.
5 கூடைய சூரியன் வந்து என்ன சொன்னான்னு 7ல் போய் உட்காந்துருக்கான். அப்போ நெருப்பு வீட்டுக்குரியவன் காற்று வீட்டில் உட்காந்தானா சேஃப். இன்னும் அவங்க அப்பா இருக்கார், 80 வயசு ஆகுது. ஓகே, அப்போ 1 அவுட்டு, 2 ஓகே. 9 கூடையவன் குரு. அவன் 9 கூடையவன் என்ன சொன்னான்னா வந்து நெருப்பு வீட்டுக்குரியவன் மண் வீட்டில் போய் உட்காந்துட்டான். அப்போ லக்கணாதிபதி கெட்டு 5 கூடையவன் நல்லா இருந்து 9 கூடையவன் கெட்டு போயிட்டான். அப்போ 33 மார்க்கு தான் இந்த குழந்தைக்கு நம்ம போட முடியும். அப்போ குறைஞ்சது 66 மார்க்குனாலும் வேணும். அப்போ இந்த எனர்ஜி எங்கே போய் எடுக்கிறது? இந்த எனர்ஜி எங்கே போய் எடுப்பீங்க? அப்போ நெருப்பில் பிறந்த குழந்தை எப்பையும் எங்கே போய் வந்து தனக்குண்டான எனர்ஜிகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நெருப்பில் போய் பிறந்தவர்கள் நெருப்பிலும் எடுக்கலாம், காற்றிலும் எடுக்கலாம். அப்போ பஞ்சபூத ஸ்தலத்தில் எங்கே போகணும்? நெருப்பு ஸ்தலத்திற்கு இவர்கள் அடிக்கடி போயிட்டு வரணும், காற்று ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரணும். இவர்களுக்கு அந்த 66% வந்து வெட்ட வெளிச்சமாக மைனஸாக இருக்கிறது. போக போக என்ன சொன்னால் இந்த உடலில் வந்து அந்த ஆதிபத்தியம் சேரும்போது நல்லா இருப்பாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன். எல்லா பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. ஆனால் மனிதனை கர்மாவை அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆதிபத்தியம் இருப்பதால் போக விடாது. சரி, அதே உதாரண ஜாலகம் 2 கூடையவன். 2 கூடையவன் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திற்கு உண்டான அந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 5ல் போய் உட்காந்துட்டான். லக்கணத்துக்கு 5ல் போய் உட்காந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. 2 கூடையவன் எங்கே உட்காரணும்? அவன் லக்கணத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 உட்காரணும். இல்லைன்னா அவன் ஸ்தானத்திலிருந்து அந்த இதில் தான் ஒன்று மண் ஸ்தானாதிபதி மண்ணில் உட்காரணும் அல்லது தண்ணீரில் உட்காரணும். நெருப்பில் போய் உட்காந்துட்டேன்னா பொருளாதாரத்தில் 10 பைசா 2ஆம் பாவம் அவுட்டு. 2 கூடையவன் 5ல் உட்காரக்கூடாது. 2 கூடையவன் 4ல் உட்காரலாம், 2 கூடையவன் 6ல் உட்காரலாம், 2 கூடையவன் 8ல் உட்காரலாம், 2 கூடையவன் 10ல் உட்காரலாம். 2 கூடையவன் 12ல் உட்காந்தாலும் அவன் என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு துட்டு வந்துகிட்டே இருக்கான். அதற்கடுத்து இப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சு வச்சு. அப்போ அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா 6 கூடையவன். 6 கூடையவன் என்பவன் புதன். அந்த 6 கூடையவன் 7ல் போய் உட்காந்துட்டான். அப்போ மண் வீட்டுக்காரன் காற்று வீட்டில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? அங்கேயே வந்து என்ன சொன்னான்னா ஊற்றிக்கிச்சு. 10 கூடையவன் சனி. 10 கூடைய மண்ணுக்குடையவன் 10ஆம் இடம் என்பது வந்து மண் வீடு, மகரம் மண் வீடு. அவன் ஒருத்த மட்டும் என்ன சொன்னான்னா எந்த வீட்டில் உட்காந்துருக்கான்னா மண்ணுக்குடையவன் மண்ணிலே உட்காந்துருக்கான், கண்ணியில் உட்காந்துருக்கான். அப்போ 66 மார்க் அவுட்டு. 33 மார்க்கு தான் அங்கே என்ன இருக்குது. அப்போ முதல் 159ல் 33 மார்க் தான் வாங்கியிருக்கு. 2010 வந்து 33 தான் வாங்கியிருக்கு. ஓகேவா? அதற்கடுத்து 3வது என்பது விருத்தி. எல்லா மனிதனுக்கு விருத்தி 3. அந்த 3 கூடைய புதன். 3 கூடைய புதன் என்று சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சுருக்கான்? கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா 7ஆம் இடத்துல போய் உட்காரு. அப்போ 3 கூடையவன் 7ல் போய் உட்காரலாம். சரி, அதற்கடுத்து 7 கூடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் 5ல் போய் உட்காந்துருக்கான். அப்போ உட்காரலாம். 7 கூடையவன் வந்து என்ன சொன்னால் காற்று வீடாக இருக்கிறதுனால நெருப்பு வீட்டில் உட்காரலாம். அப்போ அந்த அம்மாவுக்கு 66 மார்க் கிடச்சி போச்சு. அதற்கடுத்து 11 கூடையவன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கே போய் உட்காந்துருக்கான்? காற்று வீட்டுக்கு உண்டானவன் மண் வீட்டில் உட்காந்துட்டான். அப்போ 3வது என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 கூடையவன். அதில் 2 பேர் வந்து 33, 66 வாங்கினதுனால கல்யாணம் முடிஞ்சாச்சு, 2 குழந்தை பெற்றாச்சு, கொடுத்துட்டானா. அதுக்கடுத்து
4, 8, 12. 4 என்பது யார்? சந்திரன். இந்த சந்திரன் எங்கே போய் உட்காந்துருக்கான்? 4 என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து லக்கணத்திற்கு அந்த 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல போய் மீனத்தில் போய் உட்காந்துட்டான். அப்போ 33 மார்க் கிடைச்சி போச்சு. ஏன்னா ஜலராசிக்காரன் ஜலராசியிலே உட்கார்ந்தால் ஹாப்பி. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஓகே. 8ஆம் இடம் 8 என்று சொல்லக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் 8லேயே உட்காந்துருக்கான். அதில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அம்மாவுக்கு 33 மார்க் கிடச்சி போச்சு. 12 என்று சொல்லக்கூடிய குரு 12 என்று சொல்லக்கூடிய குரு அவன் வந்து ஜலத்துக்காரன். கண்டிப்பாக எங்கே போய் உட்காந்துட்டான்? 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல உட்காந்துட்டான். அப்போ ஜலத்துக்காரன் மண்ணில் உட்காரலாம். அப்போ என்ன செஞ்சிருச்சு? 3, 7, 11 அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. கல்யாணம் முடிச்சிச்சு, குழந்தை பத்துச்சு, விருத்தி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பம் 8ஆம் இடம் அயன சயனம் போகும். அப்போ புருஷன் இருக்கார், வீடு இருக்குது, சாப்பாட்டுக்கு இருக்குது. ஆனால் அந்த அம்மா தோற்றது எதில் தோற்று போச்சு தெரியுமா? 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தோல்வி, 2, 6, 10 தோல்வி. அப்போ என்ன கிடச்சிச்சு? 4 விதமான ஆதிபத்தியத்தில் 2 விதமான ஆதிபத்தியம். 3, 7, 11 என்பது வெற்றி பாதையில், 4, 8, 12 என்பது வெற்றி பாதையில் போயிடுச்சு. அப்போ 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய அது கிடைக்கல, 2, 6, 10 கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 1 என்று சொல்லக்கூடிய நெருப்பை நாம் வலிமைப்படுத்தணும். அதற்கடுத்து 2 என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும். இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் என்ன நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பஞ்சபூதம் உங்களுடைய எப்பயுமே நீங்கள் 2, 6, 10 மட்டும் முதல்ல, ஏன்னா பொருளாதாரம் தான் மெயின். இந்த 2, 6, 10 என்ன ஆதிபத்தியம் உடையவர்களாக வருகிறார்கள்? 2 ஆதிபத்தியம் உடையவர்களாக தான். 2, 6, 10 என்பது ஒரே கேட்டகரியில் தான் வருவான். என் ஜாதகத்தில் 2, 6, 10 பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு ஜலராசி, ஜலராசிக்குண்டான 2 2லே உட்காந்துருக்கார். அப்போ ஒரு 33 மார்க் கிடச்சி போச்சு. 6 ஜலராசி, அவர் ஜலராசி கூடையவர் தான். அவர் காற்றில் போய் உட்காந்துட்டார். தண்ணீருக்கு உண்டானவன் காற்றில் போய் உட்காந்துட்டார். அப்போ அவுட்டு. அதுக்கடுத்து 10 ஜலராசி தான். அந்த 10 காற்றில் போய் உட்காந்துட்டார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். 100 மார்க்கில் 33 மார்க் தான் கிடச்சிருக்கு. 66 மார்க்குக்காக இன்று வரை நான் வேலைக்கு போன காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழில் பணம் போராட்டம். இதையும் மீண்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உத்தியோகம் பார்த்து, உத்தியோகத்தில் வந்து ஒரு 28 வருஷம் சர்வீஸ் பண்ணி விஆர்எஸ் கொடுத்துட்டு இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா என்னிடம் 10 பேர் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. எப்படி? வேறு வழி இல்லை. அந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய ஜலபூதத்தையும் மண் பூதத்தையும் நான் அடிக்கடி கும்பிட வேண்டிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேன். மண் பூதத்தையும், ஏன்னா தண்ணீரை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி மண்ணுக்கு உண்டு, மண்ணை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி தண்ணீருக்கு உண்டு. அப்போ இந்த 2, 6, 10 வந்து ஒரு மனிதனுக்கு ஜலராசியாக வந்து அது சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அவன் ஜலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை வழிபாடு பண்ணணும். மண் என்ற பூதத்தை வழிபாடு பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே தோட்டத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்? அந்த தோட்டத்தில் போய் வந்து ஏதாவது 4 செடிக்கு விருட்சத்திற்கு தண்ணீர் விட அப்படிமா. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுடைய பஞ்சபூதங்கள் என்று சொல்ல ரொம்ப சிம்பிள் தான். 4 விதம். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. இது பஞ்சபூதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பூதங்களை வந்து நாம் வந்து இல்லாததை வசப்படுத்தணும். இல்லாததை வசப்படுத்துதுன்னா இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இல்லை,
அந்த பொருளை போய் நான் வாங்கித்தானே. எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை இல்லை. பக்கத்து வீட்டில் கருவேப்பிலை வாங்கி தாளிக்கணும். தாளிக்காமல் இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் பஞ்சபூத சக்தி தான் ஜோதிடத்தில் வந்து மிக 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 முக்கியமானது. இதில் மாற்று கருத்தும் கிடையாது. பரிசித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த பூதம் குறைவாக இருக்கிறதோ அந்த பூதத்திற்கு வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்க போகணும். பொருளாதார பூதம் சரியில்லையா, போயிட்டு வாங்க. உங்களுடைய பொருளாதார பூதம் லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், அதை விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய பூதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜலபூதமாக இருந்தால் மண் பூதம் தான் அதை விருத்தி பண்ணக்கூடியும். இதை 2ஐயும் காம்பினேஷனாக கும்பிடணும். அப்போ ஜலபூதம் வந்து ஒருவனுக்கு மைனஸாக இருக்கிறது பொருளாதாரம். ஜலபூதம் 2 என்பது வந்துவிட்டால் அது பொருளாதாரம், தொழில். அப்போ ஜலபூதத்தை வந்து என்ன சொன்னோம் கும்பிட்டு மண்பூதத்தையும் அடுத்த ஸ்டேஜ் ஒரே நாளையில் கும்பிட்டணும். கும்பிட்டா அந்த எனர்ஜி வந்து என்ன சொன்னால் செட் ஆகிடும். 108 நாள் அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யும், நம்ம திரும்ப போகும். சரி, நெருப்பு பூதம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 1-9 வந்துச்சுன்னா பிள்ளைகள் பூர்வீகம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா நெருப்பையும் கும்பிட்டு காற்றையும் கும்பிடணும். சரி, ஜலபூதம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா என்னதான் வந்துருச்சு, 7ஆக வந்துருச்சு. இப்போ பெரும்பாலான வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா 7ஆம் பாவம் வந்து 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் 7லிருந்து 7ஐ ஒன்றாக வைத்து 7லிருந்து 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் நல்ல மனைவி, சூப்பர் மனைவி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏடகூடமாக வந்து என்ன சொல்கிறான்னா 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தாலோ 10ஆம் இடத்தில் இருந்தாலோ 12ஆம் இடத்தில் இருந்தாலோ 4ஆம் இடத்தில் இருந்தாலோ 6ஆம் இடத்தில் இருந்தாலோ உங்களுக்கு சிறப்பாக இருப்பது நம்ம ஒட்டு போட்டு தான் கொண்டு போகணும். வேறு வழியெல்லாம் கிடையாது. அதனால தான் பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஆமாம், இல்லாதது நம்ம வீட்டிலே இருக்குது. ஒருத்தனுக்கு தண்ணீர் சரியில்லை, அடிக்கடி கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம்னா தண்ணீரை நிறையா குடிக்கக்கூடாது. தண்ணீர் உங்களுடைய தண்ணீர் ஜலபூதம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜலம் சார்ந்த விஷயத்தை வந்து இளநீ குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் இல்லையா, நல்லா வந்து என்ன சொன்னான்னா ஜூஸ்கள், ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, கொஞ்சம் வந்து என்ன எது போட்டு குடிக்கணும், ஐஸ் கட்டி போட்டு குடிக்கணும். அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும். இது நம்ம இயற்கை பக்கத்துலேயே வந்து ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா சரி பண்ணும். இப்போ நெருப்பு என்று சொன்னால் நெருப்பு என்று சொன்னால் என்ன சொன்னான்னா நெருப்பு பூதம் நமக்கு வந்து மைனஸாக இருக்குன்னா சூடாக காஃபி குடிங்க, சூடாக டீ குடிங்க, சூடாக காஃபி குடிங்க, சூடாக டீ குடிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீருக்கு ஜூஸ் குடிக்கலாம், நெருப்புக்கு வந்து சூடாக வந்து என்ன சொன்ன உங்களுக்கு நெருப்பு பூதம் கம்மியாக இருக்க வெண்ணி குளிங்க டெய்லி, அந்த புத்துணர்ச்சி கிடச்சிரும். இப்போ மண்பூதம் கம்மியாக இருக்குன்னு என்ன செய்யறது, மண்பூதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, சந்தனம். மண்பூதம் கம்மியாக இருக்குன்னா ஒன்றுமே வேண்டாம். பூமிக்கு அடியில் விளைகின்ற கிழங்கை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கிழங்கு பொருட்களை அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா மண்ணுக்கு கீழே விளைகிறது, மண்ணுக்கு கீழே விளைகிறது. அந்த மண்ணுக்கு கீழே விளைகின்ற பொருள்களை வந்து நாம் உணவில் அடிக்கடி சேர்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் வெற்றி பெற்று விடுவீர்கள். அந்த உணவாலேயே நம்ம வந்து என்ன சொன்னால் சாதிக்கணும். மண்ணுக்கு அடியில் விளைய நிலக்கடலை பருப்பு வந்து என்ன சொன்னால் மண்ணுக்கு கீழே விளையிறது, கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே மாதிரி ஜலத்திற்கு ஜலம், நெருப்புக்கு வந்து சூடான பொருட்கள், மண்ணுக்கு வந்து மண்ணுக்கு அடியில் விளையிற பொருட்கள், காற்றுக்கு என்ன சாப்பிடுவீங்க. காற்று என்று சொன்னால் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே ஃபேனு வந்து என்ன சொன்னான்னா காற்று என்பது இயற்கையான 2 ஃபேன் வச்சு படுக்கணும். காற்று போதும் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க, 2 ஃபேன் வச்சு படுக்கணும். 2வது
பிராணாயாமம் பண்ணணும். மூச்சை உள்ளே இழுத்து தம் பிடிச்சு வெளியே விடணும். இதை பண்ணி பாருங்கள். 100% நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. பரிட்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று நிறைய பேசலாம். 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளோதான். ஏன்னா இதே 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. பரிட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.